ஆண்டு முழுவதுமாக நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல இந்த நாளிலே கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை உண்மையோடும் நன்றியோடும் தேடும் பொழுது ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற 2 காரியம், உண்மையும் நன்றியும் நமக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்குறார். அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை உண்மையாகவே அதிகமாய் ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த ஆண்டிலே கூட தங்களை அழகாய் நடத்தின கர்த்தருக்கு நன்றி செலுத்த வருகிறார்கள் பிரதர் கிதியோன் அவர்களுடைய குடும்பம். அவருடைய சாட்சியை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ, சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் கூட எங்கள் குடும்பமாய் சாட்சி அளித்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களை கண்ணின் மணிகளை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம டூ வீலர் போகிறோம் வரோம், பைக்கில் போகும்போது வரும்போது கூட நம்ம நினைக்கலாம் நம்ம ஏதோ போகிறோம் வரணும், இல்லை, ஆண்டவர் கூட இருக்கார். இல்லைன்னா அநேக விபத்துகள் ஆபத்து மத்தியிலும் கூட நம்ம பயணம் செய்கிறோம். அந்த போகும்போது கூட தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வரார். அதுக்காக கூடான ஒரு சோத்திரம். தாண்டிக்குள்ள பெரிய பலவீனம் வந்தது எனக்கு. இந்த கை கால் வந்து ஒரு செயல்படாமன்னா ஒரு அப்படியே லாக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலமை. ஒரு 5 கிலோ வெயிட் கூட நீ தூக்கக்கூடாது, நீ வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்கிற வந்து டயரு காற்று பிடிக்கிறதுக்கு முன்னாடி 40 கிலோ இருக்கும். காற்று பிடிச்சோம் லாரி டயரு, அது 70-80 கிலோ ஆகும். அந்த 80 கிலோ வந்து அப்படியே தூக்க முடியாது. ஒரு 2 கையில் அப்படியே தூக்குவேன். 5 கிலோ தூக்க முடியாது சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன இன்னுமாய் சுகம் கொடுத்து பாதுகாத்து, ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னன்னா, எசப்பா எனக்கு சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க தான் கேட்டன கண்டி, பொருள் பணமாக நான் கேட்கல, சுகத்தை பலனை கொடுத்து இம்மட்டமாய் பாதுகாத்து வர தேவனுக்கு கூடான கூடிய சோத்திரம். எங்களுக்கு கூட இந்த சபையில் சாட்சியாக வைத்திருக்கேன். தேவன் இம்மட்டமாய் பாதுகாத்து வரார். ஊழியக்காருக்கு எசப்பா நாங்கள் கீழ்ப்படி நடக்க நான் எப்பவுமே பொருத்தனை பண்ணுவேன். அவர் கீழ்ப்படினோம், முதலாவது உங்களுக்கு கீழ்ப்படினோம், ஊழியக்காரர் கீழ்ப்படினோம். நான் அதுபோல் எங்கள் இந்த சபையில் எங்களை சாட்சி அளித்திருக்கார். நல்ல ஆவிக்குரிய தகப்பனின் தாயை தந்திருக்கார். அதற்காக கொடான கொடி சோத்திரம். அவர் வழியில் நம்ம நடத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்தா நான் நினைப்பேன், என்னுடைய வயசில் ஊழியக்காரர் இளைவராக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லப்போனால் அது பெரிய ஒரு அனுபவ சாட்சியாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அவர் கொடுக்குற ஒரு வார்த்தையும் எங்களுக்கு வந்து குடும்பத்தில் பயனுள்ளாக இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளும் அதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்கு வர்றது வந்து இதை சும்மா வந்து போகிறோன்னு இல்லாமல் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அப்படி நடக்க தேவன் உதவி செய்தார். அவர் கொடுத்த நல்ல ஒரு சபைக்காகவும் சபையுடைய விசுவாசி உங்களுக்காகவும் சபை கொடுத்த எங்களுடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அந்த ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஊழியக்கார குடும்பங்களுக்காக நான் எப்போவுமே நான் ஜெபிப்பேன். அதே போல் விசுவாசி குடும்பம் நான் ஜெபம் பண்ணுவேன். என் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த மட்டமாய் இந்த சபையை இந்த கௌரவப்பட்டை பகுதியிலே அருமையாக நடத்தி கொண்டு வர அதுக்காக கொடாங்கூடிய சோத்திரம். இன்னும் கௌரவப்பட்டை சபையிலே நம்முடைய சபை ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்க நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இப்போ நாங்கள் வந்து எங்கள் சோம்பெடுக்கலாம் நாங்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பெரிய பிசாசின் போராட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சமாதானம் இருக்கும், டக்குன்னு சமாதானம் இருக்காது. அந்த மத்தியிலையும் நாங்கள் இந்த மட்டமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம். ஏன்னா அவ்வளோ பிசாசு போராட்டம் நிறைய இருக்கும். சமாதானமாக போயிட்டே இருக்கோம், எதனா ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் நான் மட்டும் ஒன்று நினைப்பேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். அதனால் போராட்டம் வரும். போராட்டம் இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தால் அது நல்ல குடும்பமே இல்லை. போராட்டம் வரணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நம்ம கூட வரணும். அப்போ தான் மேற்கொள்ள முடியும். ஒரு நல்ல ஒரு வழியில் வந்து நல்ல ரோடு நல்லா சூப்பராக இருந்து வச்சிங்க, நம்ம நல்லா டாப் கீர் போட்டு போயிட்டே இருப்போம். மோடு பள்ளம் வந்தால் தான் அடுத்து நான் அதோடைய வழி தெரியும். அந்த மாதிரி குடும்பத்துலேயும் போராட்டம் வந்தால் அது ஜெபம் பண்ணி நம்ம மேற்கொள்ளணும். போராட்டம் வரும்போது முதலாவது ஆண்டவர் தான் நம்ம நோக்கி பார்க்கணுமே தவிர மனிதர்கள் அல்ல. இந்த கொடுத்த இந்த வாய்ப்புக்கு ஆண்டவர் கூடான கொடி சோத்திரம். அருமையாய் அவர்களுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார். நாமும் அநேக நேரங்களிலே பிரதருடைய பலவீனெல்லாம் பார்த்து அதிலிருந்து மேற்கொண்டு வருகிறதே நாம் பார்த்திருக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதே நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்ல வருகிறார்கள் பிரதர் சத்யகுமார் அவர்களுடைய குடும்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் சாட்சியானத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். வருஷம் தொடங்கின முதல் ஆண்டவர் வந்து எங்களை அற்புதமாக நடத்தி வந்தாங்க. இந்த வருஷத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு லேண்டை வாங்க ஆண்டவர் வந்து உதவி செஞ்சாங்க. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து எனக்கு வளர்ந்ததெல்லாம் சொந்த வீட்டிலையே வளர்ந்துட்டு கல்யாணம் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வீடு மாறி இருப்போம். அப்போது நாங்கள் எப்படின்னா ஒரு லேண்டு வாங்கினோம், ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு ஒரு ஆசை பிரயாசம். ஆண்டவர் வந்து அந்த பிரயாசத்தை கண்டு ஆண்டவர் ஒரு லேண்டு வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இந்த வருடத்தில் அதுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக ஜூலை 28 ஒரு 10 மணி போல் கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவரும் இல்லை, வேலைக்கு போயிட்டார், நான் மட்டும்தான். கையில் காசு எதுவுமே இல்லை. ஆட்டோ பிடிச்சிட்டு நான் ஓலா புக் பண்ணி நான் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தான் அப்புறம் காசு வாங்கி கொடுத்துட்டு போனால் ஒன்றுமே முடியல அவங்களால. ஃபுல்லாக இந்த இடுப்பு எலும்பு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அவங்களால. ஒன்றுமே அந்த கால் அப்படியே ஆடுது தானா, ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கக்கிட்ட கேட்டால் இல்லை நான் செத்து போயிருக்க வேண்டியது, ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா விழுந்த வேகத்தில் கால் வந்து இப்படி மடங்கி இப்படி பின்னாடி போயிடுச்சு. அந்த விழுந்த வேகத்தில் தலை வந்து அந்த படிக்கட்டு அந்த கைப்பிடியில் வந்து இடிச்சு, செவுறு தான், அதில் போய் இடித்த உடனே கீழே விழுந்துட்டாங்க. அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்துருக்க வேண்டியது. ஆனால் தேவன் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அப்புறம் எல்லோரும் இருந்தாங்க, சுற்றி ஆட்கள் இருந்தாங்க. நான் போனோன்னே அப்படியே ஒருத்தராக அப்படியே விலக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பொண்ணு வந்துட்டாங்க, பையன் இருக்கான் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் 2 பசங்க, நான் என் தம்பி. அவனுக்கு ஆக்சுவலாக கை உடஞ்சி அப்போ தான் கொஞ்சம் கை நல்லா இருந்துச்சு. அவங்கள தூக்கிட்டு போனோம். 2 பசங்களை வச்சுட்டு நான் எப்படி எனக்காக அழையாக வருது. என்ன பண்ணணும், காசு இல்லை, அடுத்தது என்ன பண்ணணும், எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்கன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் கேஎம்சிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே நாங்கள் போய் கேட்ட டாக்டர் வந்து 2 லட்சம் கொடுத்தா நாங்கள் இப்போயே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம், 2 லட்சம் இருந்தால் நம்ம பண்ணிடலாம், ஒரே மாதம் தான் அவங்க எழுந்து நடந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காசு இல்லை, என்ன பண்ணுறது, இல்லை நாங்கள் ஜிஹெச்சை கூட்டிகிட்டு போயிடுறோன்னு சொல்லி அங்கே போனால் அங்கே ஒருத்தவங்க இல்லை ஜிஹெச் வேணாம், அங்கே போனால் எதனா பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயமுத்துறாங்க. சரி கேஎம்சிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கேஎம்சிக்கு போனால் அங்கே போனதுலேருந்து ஃபுல்லாக டெத்து, போனதுலேருந்து ஒரு 5-6 டெத்து. அதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. இல்லை நீங்கள் இப்போ கேம்ஸில் அட்மிட் பண்ணால் கூட நாங்கள் 1 மந்த் கழித்து தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ள ராடு வச்சு தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா பசங்களை வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது, தங்க முடியாது ஹாஸ்பிட்டலில். இல்லை நம்ம போயிடலாம், கூட்டிகிட்டு போயிடலாம், புத்தூர் போயிடலாம், போயிட்டு நம்ம அங்கேயே கட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் எங்கள் பெரியம்மா எல்லாருமே சொன்னாங்க. வேண்டாம், இங்கே இருந்தாலும் கஷ்டம், பசங்களை வச்சுட்டு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லவே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புத்தூர் போயிட்டு அங்கே போய் கட்டும் போது போகிற வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போயிட்டு அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை நாம் புத்தூர் கட்டினா நடப்பாங்க,
ஆனால் தாங்கி தான் நடப்பாங்க அப்படின்னு அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டிகிட்டு போயிட்டு 6 கட்டு. உண்மையாக சொல்லப்போனால் யாராலுமே நடக்க முடியாது. 6 கட்டு முடிஞ்ச உடனே நடக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 7 எனக்கு கேட்டவங்க எல்லாம் இடுப்பு உடஞ்சா எப்படியும் ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் தேவன் வந்து 6 மாதம் 5ஆவது கட்டு 6ஆவது கட்டுலேயே எங்கள் அம்மா எழுந்து நடந்தாங்க. நடந்து அவங்களோட நான் சொல்லிட்டேன், என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது, வேலைலாம் நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா ஏன்னா இவரையும் பார்க்கணும், இவர் தனியாக இருக்கார், இவர் சாப்பாடு கொடுக்கணும், கஷ்டம். பிள்ளைங்களை பார்க்கணும். எனக்கு இந்த 5 மாதம் நரக வேதனைன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். அவங்க பாத்ரூம் போனோன்னா நான் தான் பார்க்கணும், டாய்லெட் போனோன்னா நான் தான் பார்க்கணும். சின்ன வீடு தான், அதுலேயே படுக்கணும், அதுலேயே இல்லாமல்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்களை வச்சுட்டு ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ எதுவும் ரொம்ப பயந்துட்டு அந்த எப்போ ஏசப்பா முடியும், இந்த காலம் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தோணும். அழுகையாக வரும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாங்க. சீக்கிரமாக அவங்க எழுந்துச்சு நடக்க, அவங்களே துணி துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க. இந்த 1 மாத காலமாக ஆண்டவர் வந்து அவங்கள நல்லபடியாக வைத்திருக்காங்க. ஏன்னா கால் உடைஞ்சி யாராலையுமே அது மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. ஸ்டிக்கே இல்லாமல் நடக்கிறாங்கன்னா அது கர்த்தரோட கிருபை தான். அவரோட கரம் தாங்கி பிடிச்சதுனால தான் அவங்களால நடக்க முடிஞ்சுது. அதுக்காக கர்த்தர் கோடான கோடி நன்றி. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் வந்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்தார். எந்த இடத்துல விழுந்தாலுமே ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல எங்களை தாங்கி பிடித்து இந்த வருடம் இறுதி வரைக்கும் எங்களை கைப்பிடிச்சு கரம் பிடித்து கூட்டி வந்திருக்காங்க. இந்த வருட வாக்குத்தத்தன்படி உங்களோட களஞ்சங்களா பூரணமாய் நிரம்புன்ற ஆசீர்வாதத்தபடி அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை பூரணமாக எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் எங்களை கிருபையாக வழி நடத்தினாங்க. பிள்ளைக்கு பலவீனமாக எதுவாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையிலுமே தேவன் வந்து எங்களை அற்புத விதமாக நடத்தி வந்தாங்க. ஏன் எதுக்குன்ற கேள்வி வரும், ஆனால் இதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை இந்த ஆண்டிலே எஸ்தர் சிஸ்டருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தது பெரிய அற்புதம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய பாக்கியசாலிகள். நாம் அவரை ஆராதிக்கிற நமக்கு ஒரு பொழுதும் அவர் வெட்கம் உண்டாக்கினதும் இல்லை, ஒரு பொழுதும் அவர் தீங்கு நினைத்ததும் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்ல வருகிறார்கள் பிரதர் பிளஸன் அவர்களுடைய குடும்பத்தார். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. ஏன் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் ஒரு சிறு சாட்சியாக தேவன் நிப்பாட்டினதுக்காக நன்றி. இந்த ஒரு வருட காலமாக தேவன் வந்து எங்களுக்கு பல நன்மைகள் ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ அதிசயமாக நடத்தி வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு வருஷத்தில் வந்து நாங்கள் 4 பேருமே ஹாஸ்பிட்டல் வாசலே மிதிக்கலை. அந்தளவு தேவன் வந்து எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க, நல்ல போஷிச்சிருக்காங்க. அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில ஆசீர்வாதங்களை வந்து ஏசப்பா இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ஊர் வந்து அச்சம் தவிழ்தான் அப்படின்ற ஒரு கிராமம். அங்கே வந்து சபையே இல்லை. நாங்கள் சபைக்கு போனால் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு. அந்த ஊரில் சபை வரணும் அப்படின்றது எங்கள் அத்தை ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தாங்க. அந்த சபைக்காக அங்கே சபை வரக்காக இடம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க, பட் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நாங்கள் வந்து வீடு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணோம் அச்சம் தவிழ்த்தாலேயே. அப்போ மாடியில் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக சும்மா பிளெயினாக ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அப்போது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம இதை வந்து சர்ச்சுக்காக கொடுத்துருவோம். ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டா பஸ் அடுத்து கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது, நடந்து தான் நாங்கள் போனோம். யார்கிட்டயா லிஃப்ட்டு கேட்டு தான் போனோம். எனக்கு பியூலாஸ்டர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் தான் வரும். உண்மையிலே அவங்கள மாதிரி தான் நாங்களும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் சபைக்கு போக வேண்டியது ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவங்க சொல்லிட்டாங்க, சரி ஓகே, ஆனால் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே படி வச்சுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளான் இல்லை சர்ச்சுக்காக நாங்கள் கொடுக்கணுன்னு. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே படி வச்சுருந்தோம். சரி வெளியே ஏதாவது படி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம், பொருத்தனை பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு காசு அதுக்கு இல்லை. ஏன்னா அந்த வீடு கட்டினதுலேயே எங்களுக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு. அந்த இதுலேயே மணி போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் அதை செய்யவே இல்லை. எனக்குள்ள ஒரு இது பொருத்தனை ஒரு வசனம் இருக்கும் பைபிளில், நம்ம பொருத்தனை பண்ணுவதை காட்டிலும் அதை பொருத்தனை பண்ணிட்டு நம்ம நிறைவேற்றாமல் இருப்பதை காட்டிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் என்னை குத்திட்டே இருந்துச்சு. நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம், ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம், எப்படியாவது இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு கடன் தான் வாங்கினோம். அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா நாங்கள் வெளியே கடன் வாங்கி வெளியே படி கொஞ்சம் அங்கே அந்த சர்ச் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான காசெல்லாம் நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் அந்த காரியங்களை பண்ணோம். கரெக்டாக நாங்கள் பாருங்கள், அந்த சர்ச்சு அந்த வேலை முடிக்கிற டயத்தில் ஒரு வீடோடு சேர்ந்து ஒரு லேண்டு ஒரு 20 lakh மதிப்புள்ள ஒரு இதை வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வாங்கணும்னு நினைக்கல. என்கிட்ட அதுக்கு ₹1 கூட கிடையாது. ஆல்ரெடி நிறைய கடனும் வச்சுருந்தோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தேவன் வந்து எங்களுக்கு அற்புதமாக வந்து அதை வந்து கொடுத்தாரு, ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. அது மாதிரி நாங்கள் சிவகாசியிலே ஒரு கொரோனாக்கு முன்னாடி கட்டியிருந்தோம் வீடு. அது வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அங்கே வேலை பார்க்க முடியாமல். அதை கூட நாங்கள் நேர்த்தியாக அந்த வீடை முடிக்க தேவன் உதவி செஞ்சார். இந்த ஜனவரியில் தான் அந்த சர்ச்சு கூட பிரதிஷ்டை பண்ணோம். இந்த இயரில் தான் இந்த காரியம் எல்லாமே முடிஞ்சு. அதற்காக கூட தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நம்ம எல்லாம் நினைப்போம், நமக்கே இல்லை, நம்மளோட தேவைக்கே நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம எங்கே போய் சர்ச்சுக்கு செய்ய அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க,
நம்ம வந்து நம்ம ₹1 ஏசப்பாக்காக கொடுத்தோம்னா அவர் நமக்காக ₹100 நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாரு. அதனால நம்ம வந்து எங்களோட வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் பணமே இல்லாத சூழ்நிலையில் தான் நாங்கள் கர்த்தருக்காக செய்வோம். ஆனால் அவர் எப்படி நடத்துவாருன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பணம் இருந்து நாங்கள் எப்படி இருப்போமோ அதை காட்டிலும் மேன்மையாக வந்து தேவன் வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறாரு. பிள்ளைங்களை நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் கொடான கொடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு சாட்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாஸ்டருக்கு நன்றி. கடந்த நாட்களில் கூட ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து சிறு வயதுலேருந்து ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு மீட்டிங்னு வச்சா முதல்ல அவங்க தான் இருப்பாங்க. இப்போ எப்படி சர்ச்சில் பெண்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் நானும் பார்ப்பேன். பிகாஸ் 6 மாதமாக என் ஒய்ஃபு ஃபுல்லாக இன்வால்வ் ஒவ்வொரு ஆளும் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் ரொம்ப அதை எனக்கு எப்படி சொல்ல ஒரு மனசில் உள்ள வேதனை வந்து எனக்கு நீங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அப்போது நான் வளர்ந்தப்ப எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு அவங்க ஃபஸ்ட்டு இது கடலுக்கு போயிடுவாங்க. போகும்போது அதான் அந்த சண்டே சொன்ன மாதிரி தான் சாட்சி. அப்படியே எங்கள் வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. அந்த கரெக்டாக அந்த எல்லாம் அந்த ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே அப்படியே எல்லாமே மிராக்கிள் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த நம்ம பெங்களூரில் 7 வருஷம் இருக்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு விரும்பனை எனக்கு இருந்துச்சு. இன்னும் ஊழிய கடவுளுக்காண்டி எதுவும் பண்ண முடியலன்னு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்த பிறகு பாஸ்டர் வந்து ஒய்ஃபை நீங்கள் வாங்க சிஸ்டர் எல்லாத்துக்கும் சொல்லும் போது எனக்கு ஒரு நிறைவான ஒரு திரும்ப அந்த மாதிரி ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா மாதிரியே இவளும் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகும்போது ஓகே இது போதும். ஏன்னா நம்ம வந்து திரும்ப போயிட்டு லைஃப்பில் முதல்லேருந்து எதுவும் பண்ண தேவையில்லை. இது ஒரு டைமுக்கு போகும்போது அதுவே கடவுள் கண்டிப்பாக நம்ம லைஃப் எல்லாத்தையும் மாற்றிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் நான் பைக்கில் டெய்லி வர கம்பெனி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 ஆக்சிடெண்ட் வர போச்சு. பட் ஆனால் எனக்கு எதுவும் ஆக்சிடெண்ட் கூட ஆகலை. ஆக்சுவலாக 7 விதமான இன்சிடெண்ட் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. மெசேஜ் சொல்லி முடிச்சுக்கிறேன். கர்த்தர் இவாஞ்சலின் சிஸ்டர் அண்ட் பிளசன்ட் பிரதருடைய குடும்பத்திலே தேவன் செய்த நன்மையை நாம் சாட்சியாக கேட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் என்ன செய்ய போகிறதில்ல, குறுகி போகவே போகிறதில்லை. நான் அது நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக கொடுக்குற பணமாக இருந்தாலும் சரி, நம்ம உண்மையாக இருக்கோமா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் பேரிலே அதிகாரியாக வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம், அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா சிஸ்டர். தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நல்ல சபையும் நல்ல போதகரையும் தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல தேவன் பாதுகாத்திருக்கார். நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக தான் நடத்தினார் எங்களை. மாதம் தொடங்கும் போதோ வெறுமையாக தான் தொடங்குவோம். ஏன்னா சேல்ரி வரும், ஆனால் கையில் நிறைவாக வராது. ஓரளவுக்கு தான் வரும். பிரோஜனமாக தான் செலவு. நான் வீடு கட்டுற காரியத்துக்காக அது அப்படியே செலவாயிடும். செலவுனா அது பேங்க்லேயே அப்படியே நின்றோம். மீதி கொஞ்சம் காசு தான் இருக்கும். அதை வச்சு எப்படிப்பா பார்க்குறதுன்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஜெபம் பண்ணி தான் நான் ஆரம்பிப்பேன். அடுத்த நாளே அந்த பாரமே எனக்கு இருக்காது. ஏன்னா அற்புதமாக அப்பா சந்திச்சிருப்பாரு. அந்த மாதம் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருந்தாலும் அதையும் தேவன் சந்திச்சிருக்காரு. நானும் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் கவலையாக இருந்தாலும் வர மாதம் அத்தனை நாளும் அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக அவருக்குள்ளே இருக்கும்போதோ ரொம்ப நிம்மதி சந்தோஷமாக தேவன் நடத்தினார். அதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கே இது வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் வாசலுக்கே போகல. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடம்புல அது தேவன் அற்புதமாக அப்படியே வீட்டிலே இருந்து சரி பண்ணிக்கிற அளவுக்கு ஜெபத்து மூலியமாகவே எங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு 2 வாரமாக இப்போ இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டு கூட எவாஞ்சலிஸ்ட்டை கூட சொல்லியிருந்தேன். வயிற்று பகுதியில் ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்தது. நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஜபத்தில் தான் அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அம்மா கிட்டே சொல்ல பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் யார்கிட்டையுமே சொல்ல. ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரே பக்கத்தில் ஒரு இந்த வலி
எப்படி சொல்கிறதே தெரில, அது மாதிரி வலி இருந்துகிட்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை நைட்டு ப்ரேயர் அப்போ எல்லாரும் ஆராதனை பண்ணின்னு இருக்கும்போதோ, முட்டி போட்டு ஆராதனை பண்ணியிருக்கும் போதோ, அந்த ஆராதனை வேலையில் அந்த விடுதலை நான் உணர்ந்தேன். அந்த வலி என்னை விட்டு போகிறத நான் உணர்ந்தேன். அதுக்கு தேவனுக்கு கோடான கோடி சோதரம். அதுக்கப்புறம் அந்த வலியே எனக்கு இல்லை. அதுக்கு நன்றி அப்பா, தேவனுக்கு நன்றி. இப்படி பல அற்புதமாக எங்களை தேவன் நடத்தி வந்தார். எல்லாத்துக்கும் படிப்பு விஷயத்துலையும், பையனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்துலையும் லெசன் பிரதர் மூலியமாக ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிது. அதுக்காக தேவனுக்கு நன்றி. எப்படி பசங்களை எல்லாமே அப்பா கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் பிரதிஷ்டை பண்ண நாள்லேருந்து எங்கள் பிள்ளைங்களப்பா, உன் பிள்ளைங்க நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்களோ அப்படி வழி நடத்துங்கப்பா. படிப்பு விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்களோ, எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட தான் முழுசாக நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன். வீடு கட்டுற விஷயத்துலையும் இந்த வருடத்தில், புது வருடத்தில் என் தேவன் நிச்சயமாக கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுவோம். ஜெபக்கூட்டம் வைக்கணும். அது நிச்சயமாக என் தேவன் நடத்துவார். அம்மா கூட ஒரு சாட்சி சொல்ல சொன்னாங்க. அது போன வாரம் கிறிஸ்மஸ்க்கு வரும்போது பாஸ்டர்கிட்ட கூட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. தம்பி வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறான். மெக்சிகோ நாட்டுக்காக போகிறான். அந்த நாட்டில் அவங்களுக்கு அங்கே போய் 2 மாதம் சேலரி வராதான். அதுக்கப்புறம் தான் அது இது பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கேருந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு போகணும். வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே சரி பண்ணோம். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவனுக்கு, அதுவும் சரி பண்ணோம். அதுக்காக பணம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் லோனும் எடுக்க முடியாது. அது ஒரு ஸ்டக்காகி ஏதோ ஒரு இதில் மாட்டின்னு இருக்கான். அதனால் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி 2 பேருமே பேசியிருக்காங்க. அவங்க பேசிட்டு அவங்க வச்சுட்ட பிறகு இவங்க ரொம்ப கவலையாக உட்காந்துட்டாங்க. சரி, பையனும் வெளிநாட்டுக்கு போகிறான், அது ஒரு கவலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கானே, பணம் தேவை இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட கூட சொல்லி பணம் தேவை அது எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவங்க ரொம்ப சோகமாக அவங்க வேலை செய்கிற வீட்டில் உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அவங்க ஓனர் வந்து ஏன் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நீ உதயா வர சொல்லு, உதயகுமார் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்தோடனே அவங்களே எல்லாம் பேசி டீட்டெயிலாக சரி நான் தரேன்ப்பா, நீ போயிட்டு நல்லபடியாக போயிட்டு நீ உன்னால் எப்போ முடியுமோ நீ திருப்பித்தா அப்படின்னு தேவன் அற்புதமாக ஒரு 2 லட்சம் ரூபாய் அவங்க செக் எழுதி அப்போவே கொடுத்தாங்க. தேவனுக்கு கோடான கோடி சோதரம். மகிமையாக நடத்துகிற என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பார். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா நேரங்களிலும் நமக்கு துணையாய் நிற்பவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பி இருக்கிற, நம் பலனாய் நம்பி இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம், நம் குடும்பத்தார் நம்மை விட்டு போகலாம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து தாங்கி நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம்தான். நாம் எப்போல்லாம் வந்து மனுஷங்க கிட்ட நம்முடைய காரியங்களை அதிகமாக பேசுகிறோமோ அப்போல்லாம் என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி தான் உண்டாகும். அதை நான் அதிகமாக பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். அந்த உண்மையோடு அந்த கஷ்டத்தோட ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், இதற்காக நான் அந்த தேவைக்காக என்ன செய்ய போகிறேன், நான் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அடுத்த 5 செகண்டில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 5 நிமிஷத்தில் ஆண்டவரால் அற்புதம் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் எப்படி பக்கத்தில் எங்கேயாவது நிற்கிறாரா அப்படின்ற அளவுக்கு எப்படி ஆண்டவரால் கேட்க முடியுது. எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் வந்து
நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் கருத்தாய் கவனித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்ல வருகிறார்கள் பிரதர் வசந்த் அவர்களுடைய குடும்பத்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினா கர்த்தருக்கு கோடான கோட நன்றி. இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கோம் நாம். ஸோ இந்த வருடம் முழுவதும் எல்லா தேவையும் சந்திக்கும்படியான ஒரு பலனை கொடுத்தாரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வேலை விஷயத்துலேயும் குடும்பத்துலேயும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பலன் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் சொல்கிறோம். ஸோ அவருக்கு கொடான கொடு நன்றி. மற்றும் நான் இப்போ நாம் இருக்கிற சபை மக்களை பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள ஐக்கியமாகவும் நம்மளுடைய உறவுகளுக்குள்ள ஆரோக்கியமாகவும் இருக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் ஐக்கியத்தோடும் இன்னும் ஆரோக்கியத்தோடும் நிறைய சாட்சியாகவும் நம்ம இருப்போம் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய அதிசயத்தை அடுத்த வருஷம் நம்ம பார்த்து நம்ம அடுத்த வருஷமும் எல்லாரும் குடும்பத்தோடு இங்கே சாட்சியாக வந்து நிற்போம். அந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டில் மே மந்த்து எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப வாமிட்டாக இருந்தது. அந்த டைமில் வந்து நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ கூட ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அப்போ கூட எனக்கு எந்த ஒரு வாமிட்டும் இல்லாமல் ஏசப்பா வந்து என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு அநேக அற்புதங்களை செய்தார். எங்களோடு கூட ஆண்டவர் மாத்திரம் இருந்து இந்த நாள் வரை நடத்தினார். நிறைய காரியங்கள் நாங்கள் ஆல்ரெடி சாட்சியாக சொல்லியிருப்போம். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது, பைக்கில் இருந்து விழும்போது அன்றைக்கி வந்து பைக்கில் ஏறி உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மார்ச் மாதத்தில் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, டபுள் சைடு கால் போட்டு உட்காந்துக்குவோம். எப்போவுமே தூரமாக போனால் டபுள் சைடு கால் போட்டு தான் உட்காந்துப்போம். அப்படி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 3-4 தடவை சொல்லிட்டாங்க. எப்போவுமே நான் நிறுத்த சொல்லி இறங்கி அப்படி உட்காந்துப்பேன். ஆனால் அன்றைக்கி என்னவோ எனக்கு வேணாம், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி ஒன் சைடாக உட்காந்துருந்தேன். மேபி நான் டபுள் சைடாக உட்காந்துருந்தா எப்படி பின்னாடி விழுந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பயே தோணுச்சு, அவங்க வேகமாக ஸ்பீட் பிரேக்கில் போய் இடித்து வண்டி நான் விழுந்துட்டேன். அதனால் அந்த இடித்த ஃபோர்ஸில் மேபி அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது நான் பேக்கில் தான் விழுந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தலையில் அடிபட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அதை ப்ரிவென்ட் பண்ணி ஆண்டவர் அந்த இதிலேருந்து காரியத்திலேருந்து கர்த்தர் பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்த டைமில் கூட நிறைய பேர் எனக்கு அதுக்கப்புறம் சொன்னவங்க எல்லாருமே எனக்கு 10 mm இருந்தது, 11 mm இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு 4 mm இருக்கும் பொழுதே அந்த ஸ்டோன் வெளியில் வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அது வெளில வந்ததுனால அவ்வளோ வலி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ வலியை நான் அனுபவிச்சதே கிடையாது. அந்த நேரத்தில் கூட பாஸ்டர் காரில் அனுப்பி வச்ச டேசி சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஊழியத்தில் வந்து அவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஃபேமிலியாக கூட இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பாஸ்டர் வெளில போகிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து அந்த நேரத்தில் அனுப்பி வச்சு ஊழியத்துக்காக அவர்களுடைய பிரயாசம் பெரியுது. அந்த நேரத்தில் டேசி சிஸ்டர் பாஸ்டர் அனுப்பி வச்சு காரில் அனுப்பி வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிக்க கர்த்தர் வந்து கிருபை செஞ்சார். அதற்காக நான் குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கிளினிக்கில் வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. குரங்கு மேலே வந்துடும், அப்பப்போ மேலே வந்துடும். நான் சும்மா அதட்டுவேன், போயிடும். அன்னைக்கு வந்துட்டு யாருமே இல்லை, ஜிம்லேயும் யாரும் இல்லை, கிளினிக்லேயும் பேஷண்ட் யாரும் இல்லை. நான் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தேன். எப்போவுமே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நான் இருந்தேன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டே இருப்பேன். அப்போது உட்காந்துருக்கும் போது திடீர்னு 2 குரங்கு உள்ளே வந்துட்டு செடி வச்சுருப்பேன். அந்த செடியில் வந்து செடியை அழகாக அதை எடுத்து வெளில வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை குடிக்கிது போல இருக்குது. அதை குடிச்சிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு நான் கையில் கொம்போடு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. நான் அங்கே இல்லை, அது குரங்குக்கிட்ட தான் அந்த குச்சி இருந்துச்சு. அப்போ நம்ம அங்கேயும் போக முடியாது. போயிட்டு நான் சேரை எடுத்துகிட்டு போனேன். அது என்னை பார்த்துட்டு இறங்குச்சு. சரி போக தான் போகுது போல் நின்றுட்டுருக்கேன்.
அது என் கிட்ட வந்துருச்சு, கடிக்கிறதுக்கு வந்துருச்சு, அவ்வளோ தூரம் வந்துருச்சு. வரும்பொழுது நான் பயந்துக்கிட்டே வந்துட்டு பின்னாடி வேகமாக பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் நான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பின்னாடி வேகமாக வந்து அந்த பின்னாடி கிளினிக் உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த சின்ன ஸ்டெப் இருக்கிறதே எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அவ்வளோ பயந்துட்டு நான் வேகமாக வந்து இடித்து பின்னாடி விழுந்துட்டேன். பின்னாடி விழுந்தோடனே கண்ணை மூடிட்டேன். போச்சு, அது வந்து வேகத்துக்கு என்னை வந்து இப்போ கடிக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்ணை முழிச்சு பார்க்குறேன், அந்த குரங்கே காணோம். அது என்னை பயமுறுத்திட்டு போயிடுச்சு போல். நான் எழுந்துச்சு ரொம்ப கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எந்திரிச்சு சுற்றி பார்க்குறேன், அது அப்புறம் போயிடுச்சு. இன்னொரு குரங்கு மட்டும் தான் இருந்துச்சு. அது பயமுறுத்துறது எப்போ வெளில போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனால் வந்த ஃபோர்ஸில் நான் விழுந்த உடனே அது என்னுடைய கற்பனையில் நான் நினைக்கிற கிட்ட வந்துருச்சு, கடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து தனியாக இருக்கும்போது கூட அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். இப்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார். நான் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டில் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது கூட நான் நினச்சிப்பேன், ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலைகள் இருக்கே, என்னுடைய மதர் இன்லாஸ் அந்த மாதிரி இன்லாஸ் சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கூட நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்ககிட்டேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்து விசாரிப்பாங்க, என்ன எப்படிப்பா ஏசுப்பா நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கீங்களா பக்கத்துலேயே இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். பாஸ்டர் சொன்னாங்க, லாஸ்ட் கிறிஸ்மஸ் ஆராதனைப்போ இந்த மாதிரி எல்லாரோடைய சமாதானமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் மச்சினர்கிட்ட பேசாமே இருக்கீங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா. அப்போது அந்த நேரத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு அம்மாவே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நாங்கள் நிறைய பிரயாசப்பட்டுட்டோம், ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து எங்கள் மாமியாரை குறித்து நான் கவலையோடு கூட கிச்சனில் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அந்த புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குடும்பத்தில் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட அதை வந்து எனக்கு நினைப்பூட்டினார் ஆண்டவர். எங்கள் அம்மா கிட்ட அதை சொன்னேன், ஒரு உறவு எனக்கு வேணும்னா ஆண்டவரால் 5 நிமிஷத்துலேயும் 5 செகண்ட்லேயும் அற்புதம் செய்ய முடியுமா? 2 வருஷம் 3 வருஷமாக என்னை இவ்வளோ கலங்க விட்டதே இல்லை ஏசப்பா எந்த காரியத்துக்கும். நான் நினைக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்கு செய்வார் எல்லாத்தையுமே. இப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஏற்ற நேரத்தில் எங்களை கர்த்தர் சேர்த்து வைப்பார், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு 5 நிமிஷத்தில் என்னால் செய்ய முடியும். ஆனால் இந்த காரியத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதை ஒரு தெளிவை எனக்கு கொடுத்தாரு இந்த ஆண்டில். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். குடும்பமாக வந்து இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஆமென். யோபு எழுதின திருக்கிருஷ்ண புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை அதிசயமாக வழி நடத்தி வந்த தேவனை துதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்ன கவனிங்க, ஒரு சின்ன ஒரு 10 அடி ரோடு, அந்த ரோடை ஒருத்தர் கிராஸ் பண்ணி விட்டாலே நம்ம என்ன சொல்கிறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த தேங்க்ஸ் சொன்ன ஆள் நமக்கு முன்ன பின்ன பழக்கமாக சொந்தமாக ரத்த பந்தம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. கீழே விழுந்த ஏதாவது ஒரு பொருள் யாருன்னா ஒரு எடுத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோம். அப்படித்தானே? தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏதாவது யாராவது எங்கன்னா போகும்போது சும்மா லேசாக லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோம். அப்படிதானே? அநேக நேரத்தில் எவ்வளோதான் கூட பழகியிருந்தாலும் நன்றி சொல்கிறத எதிர்பார்க்க மாட்டோம். நமக்குள்ளே எதுக்குங்க நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நன்றிலாம் எதுக்குங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நமக்குள்ளே எதுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏதாவது நம்ம செய்ததுக்கு நன்றி சொல்லனா மனசுக்குள்ளே ஓரமாக நினைப்போம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல பார்த்தியா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல பார்த்தியா அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தின் முழுவதுமாக கண்ணீரின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், முடியாது என்று துவண்டு போன மத்தியில், எல்லா துக்கத்தின் மத்தியிலையும் நம்மை தூக்கி தோளில் சுமந்த தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். ஒரு ஆமென் சொல்வோமே. நம்மை நடத்தியவரை கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அதிசயம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அதிசயம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நினைச்ச பாதை, நான் நினைச்ச வழி, நான் நினைச்ச காரியம் அது ஏதோ நடந்துறதுனால அதிசயம் கிடையாது. அதிசயம்னா எனக்கு எட்டாத, நான் கேட்காத,
என் இருதயத்தில் தோன்றிராத காரியத்தை எனக்கு செய்கிறாரு பாருங்க, அதாங்க அதிசயம். நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதிசயமாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம வர்ஷிப் பண்ண போறோம். எப்படின்னா, எழும்பி குடும்பமா நில்லுங்க பார்க்கலாம். குடும்பமா நில்லுங்க, ஃபேமிலியா. கடைசியா நீங்க ஒன்னா குடும்பமா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சது எப்போ? தேவனுக்கு நன்றி சொன்னது எப்போ? சொல்றாரு, நானும் என் வீட்டாரும். ஏன்னா யோசுவாவுக்கு நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்ட பலத்த ஜாதிகளை தாண்டி வந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பலவானுடைய கைகளுக்கெல்லாம் தப்பி வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட தேசத்தின் வழியெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். என் ஆண்டவரை தவிர, என் தேவனை தவிர வேற யாரும் என்னை இப்படி நடத்தவே முடியாது என்பது யோசுவாவுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க எப்படியாவது போங்கப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் குடும்பமாய் உம்மை துதிக்கிறோம். குடும்பமாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது, நோவாவின் குடும்பம். அவர்கள் கீழே இறங்கி வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தின் மேல் தேவனுக்கு தகன பலியாக பலியிட்டு சுகந்த வாசனையாய் ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்தினாங்க. ஆண்டவரை, எங்க குடும்பம், நாங்க நினைப்பது அது ஒண்ணுதான். இந்த உலகத்துல எங்க குடும்பத்தை மட்டும் நீங்க பாதுகாத்திருக்கீங்க ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? எங்க குடும்பத்தை மட்டும் பாதுகாத்திருக்கீங்க ஆண்டவரே. இதனால நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம் தேவா, கணக்கெல்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம், கண்ணீரால் தேவா, கணக்கெல்லா நன்மை செய்தீரே. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். இயேசு ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நோவாவை போல நாங்களும் குடும்பமாய் சேர்ந்து எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்த நல்ல சபைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும்
நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.